வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சோயா மீட் கறியோட வந்திருக்கிறேன். இந்த சோயா மீட் கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். இதில் வந்து 100 கிராம் சோயா மீட் இருக்குது, 100 கிராம் சோயா மீட். இப்போ இதை வந்து இந்த பெரிய பவுலில் போடுங்க. போட்டுட்டு இதில் சுடு தண்ணி இருக்குது, நல்ல கொதி தண்ணி இருக்குது. இது சுடு தண்ணி நிறைய விட்டு இந்த 3 அளவுக்கு விட்டு ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இது வந்து அவிய விடுவோம். இந்த சுடு தண்ணியில் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. இந்த வெஜிடபிள் ஆயிலை விடுங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இது இந்த எண்ணெயில் விடுங்க. இந்த எண்ணெயில் வந்து 30 செகண்ட்ஸ் மாதிரி பொரிய விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிட்டுது, கடுகு கொஞ்சம் வெடிக்குது. இந்த 30 செகண்ட்ஸ் பிறகு இதில் 1 மீடியம் வெங்காயம் வந்து வட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா 2 பெரிய பச்சை மிளகா வந்து வட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 5 உள்ளி வந்து வட்டி வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இப்போ இந்த சோயா மீட் 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் எடுத்து தண்ணியை வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறேன். சோயா மீட்டை வந்து வெங்காயம் வதங்கினா பிறகு இந்த வெங்காயத்துக்குள்ளே போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டு கிளறினா பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா வதங்க விடணும். ஆனால் இந்த 10 நிமிஷத்துக்கு இடக்கிட வந்து கிளறி விடணும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து இதை நான் வதங்க விட போகிறேன். அது 5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. 5 நிமிஷத்துக்கு பிறகு கிளறி போட்டு திறந்து விடுங்க. ஸோ இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி வந்து இந்த தண்ணி இருக்குதுல்ல, கொஞ்சம் தண்ணி இருக்குது வத்துறதுக்கு. ஸோ இனி திறந்து போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து வதங்க விடுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வதங்க விட்டேனான். இப்போ இது திறந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதங்க விட்டேனான். இப்போ இது வதங்கிட்டுது. இதில் 130 கிராம் கிழங்கு வந்து எடுத்து தோல் சீவி போட்டு இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 130 கிராம் கிழங்கு, இல்லாட்டி 2 மீடியம் கிழங்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து இந்த கிழங்கு அவியோட போகிறேன். இப்போ ஒரு 7 மினிட்ஸாக வந்து வதங்கி கொண்டிருக்கு மீடியம் ஹீட்லேயே. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இந்த கறி பவுடர் போடுங்க. இதில் வந்து 1/2 கப் தண்ணி இருக்குது. இந்த 1/2 கப் தண்ணியும் விடுங்க. முதலாம் பால் தேங்காய் பால் இருக்குது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி விடுங்க. நிறைய விட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியத்துக்கு லோவில் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வதங்க விட போகிறேன், அவிய விட போகிறேன். ஸோ இப்போ இது வந்து சரியாக 6 நிமிஷம் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு நான் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு அதில் காணுமாண்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 லைம் இருக்குது, தேசிக்காய் புளி. இந்த லைமையும் வந்து புளிஞ்சு விடுங்க. ஸோ இந்த 1/2 நான் புளிஞ்சு விட்டுருக்குறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இந்த கறி செய்து முடிஞ்சுது. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சோயா மீட் கிழங்கு போட்டு செய்கிற பிரட்டல் கறி. இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா மீட் கறி எல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்ல மறக்காம தப்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.